பல்சுவை நிகழ்ச்சி. நாங்கள் இணைய இருப்பது நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சகோதரி ஆம், சகோதரி டாலி டாலி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு மாலை வேளையாக இருக்கிறது, எங்களுக்கு இரவு வேளையாக இருக்கிறது. இந்த வேளையிலும் சகோதரி டாலி அவர்கள் வழிநடத்த இருக்கிறார். எங்களுடன் சகோதரி ரஞ்சினி அவர்கள் வான்கூவர் விக்டோரியா வான்கூவர்லேருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஆம், எஸ்தர் கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பேர்கள் எல்லாம் மாறி வருகிறது. சகோதரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். இந்த வேளையில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு மீதியாக இணைய போகிற ஒரு ஊழியர்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அந்த வேளையிலே மகேந்திரன் ஐயா செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறார், படங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். நாங்களும் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அவர் இந்த வேளையிலும் டர்க்கிக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். 7 சபைகள் உள்ள அந்த இடங்களை அவர் விசிட் பண்ண இருக்கிறார் என்று அறிவித்திருக்கிறார். அதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சியிலே தேவ ஊழியர் சகோதரி டோலி அவர்கள் வழிநடத்துவார். இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஊழியரையும் வரவேற்போம். மீதியாக இணைய போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி இரவு 10:30 மணி வரை, கத்தருக்கு சித்தமானால் 10:30 11 மணி வரை தொடரும். அந்த வகையில் இணைந்திருங்கள். கத்தருடைய கரத்திலே சகோதரி டோலியையும் உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பிலே கேட்கப் போகின்ற யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி, சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரி டாலி பிரைஸ் லார்ட் வானிலை நடத்துங்க. ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நேர்களே, கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது கர்த்தர் எங்களை மென்மேலுமாக அவருடைய அன்பை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்கு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். முதலாவது நாங்கள் அவர் சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எல்லா கன மகிமையும் உங்களுக்கே உரியது அப்பா. அப்பா, நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களோட பலிப்பீடத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா, இதை நீங்கள் துடைக்கினவரும் முடிக்கிறவருமாக இருந்து எங்கள் மத்தியில் உங்களோட சித்தத்தின்படி கிரிகைகள் செய்து கொண்டிருக்கிற கிருபேலுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தின் மூலமாக எங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த பெரிதான அழைப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் ஆரம்பித்த ஊழியத்தை ஆண்டவரை மறுபடியும் ஒரு கருத்தில் கொடுக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த இந்த பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். ரிஜாய்ஸ் இன் த லார்ட், அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ் என்று கூறியபடி கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. அப்படி அந்த வாக்கு தத்தின்படி கர்த்தர் யாவரையும் கொண்டு அவருக்குள்ள மகளை வைத்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் வரவழைக்கிறேன். ஆமேன். சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். கர்த்தருக்கு இன்றைக்கு கொடுத்த வார்த்தை குறிவிட்டு மற்ற நிகழ்ச்சிகளில் நடக்கிறதுக்கு நான் கூறுகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இன்றைக்கு, பீ ஸ்டில் அண்ட் நோ ஐ ஆம் த லார்ட். ஆமேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜனங்களே உயர்த்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஆமேனப்பா. இந்த பெரிதான இந்த அழைப்பு எங்களுக்கு கொடுத்து அந்த உயர்ந்த அடைக்கலத்துல எங்களை வைத்திருக்கிற எங்களோட மக்கா பெரிதான கிருபைக்கும் அன்புக்கும் நன்றி செலுத்துறோம். உங்களோட நாம மட்டும் மகிமைப்படுத்துவதற்காக யாவரையும் அன்போடு வரவழைத்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு எங்களுக்கு தந்த கிருபையும் உங்களோட அனாயிண்டிங் பவர், உங்களோட அபிஷேகத்தையும் உங்களோட கிருபையும் அன்பையும் கொடுத்து எங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். நிகழ்ச்சிகள் கடந்து செல்வோம்.
வர்ஷிப் டைம் வந்து சிஸ்டர் கருணா ஆரம்ப ஜெப பாடலை கொண்டு வருவார்கள். சிஸ்டர் டாலி சங்கீதத்தை வாசித்து கதிர நாமத்தை உயர்த்துவார்கள். கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காண்டி ஜெபித்து பாடலை கொண்டு சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் கொண்டு வருவார்கள். அவர்கள் கத்தட நாமத்தை கொண்டு வந்து பாடி ஜெபித்து கத்தட நாமத்தை உயர்த்துவார்கள். சிஸ்டர் டாலி கலையத்திலிருந்து ஊழியர்களுக்கான ஜெபித்து சிறிய பாடலை பாடி அவரை கத்தரை நாங்கள் மகள பண்ணி கத்தருக்குள் நாங்கள் இன்னும் அதிகமாக சந்தோஷமா இருப்பதற்கு எங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தந்த இந்த ஊழியத்தை கவனமாக தேவ பயத்தோடு நடப்பதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் வாழ்த்துகிறேன். அப்பொழுது 7:30க்கு சிஸ்டர் 7:30க்கு 7:30 மணிக்கு விக்டர் பால் அவர்கள் செய்தியை கொண்டு வருவார்கள். 8 மணிலிருந்து 8:30 மணி வரையும் சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் செய்தியை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். 8:30 இருந்து 9 மணி வரையும் சிஸ்டர் சுகுமாரி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். 9 மணிலிருந்து 10 மணி வரையும் பாஸ்டர் மார்டின் பால் அவர்கள் செய்தியை கொண்டு வருவார்கள். 10 மணியிலிருந்து 10:30 மணி வரையும் பாஸ்டர் ஜான் பால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்படிப்பட்ட இந்த ஊழியக்காரர்களை நீங்க உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி இந்த நித்திய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எங்களுக்கு ஒளியாக வந்து இந்த நித்திய வெளிச்சத்துல ஒளியை இன்னும் அதிகமாக எங்களுக்கு காண்பித்து உங்களோட ஒளியில நாங்க சந்தோஷமா இருப்பதற்கு அப்பா நீங்க அன்பு கொடுத்து நீங்க அன்பு செய்தது போல நாங்களும் உங்களுக்குள்ள நாங்க அன்பு செலுத்தி உங்களை ஆவியோடு உண்மையோடு ஜெபிப்பதற்கு தந்த இந்த நேரத்துக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். யாவற்றை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே பட வேணும் என்று ஜெபிக்கிறேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு மென்மேலுமாக எங்களை ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை உயர்ப்பதற்கு தந்த கிரியைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி. இப்போ சிஸ்டர் கேரனா அவர்களை அன்போடு வரவழைப்போமாக. சிஸ்டர் கேரனா, பிரைஸ் தி லார்ட். கலையத்தில் சிஸ்டர் கேரனாவை வரவழைப்போம். சிஸ்டர் கேரனா, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அருமையான குரலோடு இனிமையாக பாடுவதற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென். காட் பிளஸ் யூ டு. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, துணையாளரே, எஜமானனே, நன்றி அப்பா. நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறதற்காக உண்மையே பலியாக கொடுத்தவரை, சிலுவை சுமந்தவரை உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனிதனை நினைப்பதற்கு அவன் மாத்திரம் உமக்கு முன்பாக அவன் புழுவும் பூச்சியுமாய் புழுதியுமாய் இருக்கிறான் ஆண்டவரே அப்பா. மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி அவனுக்கு உம்முடைய ஜீவ சுவாசத்தை நீர் நாசியிலே ஊதினீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தாவே, இந்த மனிதன் உம்மை மறந்து வாழுகிற ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே அப்பா உமக்கு எதிராக கிளம்புகிற எல்லா அந்த வார சக்திகளுக்குள்ளேயும் தங்களுடைய கைகளை கொடுத்து நரக ஆய்க்கினைக்கு முன்பாக கடந்து போகிற ஒவ்வொரு மனிதனையும் உம்முடைய திருப்பாத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மீட்கும் வல்லவர் ஆண்டவரே அப்பா. கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே, இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய வருகை சீக்கிரம் என்பதை எங்களுக்கு காண்பிக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் அநேக ஆத்துமாக்கள் உண்மை அறியாதபடி உமக்கு எதிராக பாவங்களை செய்கிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதவர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் அதை அறியாத மக்களாய் அப்பா ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து சடங்களை இழுத்து கொள்ளும்படியாய் உம்முடைய திருப்பாத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தீர். நீர் இந்த உலகத்துக்கு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. உண்மையே பலியாக எங்களுக்கு கொடுத்து உம்முடைய திரு ரத்தத்தை உம்முடைய திரு உடலை எங்களுக்கு நீர் உண்மை நினைவு கூறும்படியாய் அதை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை எல்லாவற்றையும் விட்டு பின்மாற்றத்துல இருக்கிறவர்களை கூட நாங்கள் உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் அவர்கள் எல்லாரையும் உம்மண்டை இழுத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பாவத்தினாலே
அழிந்து போகாதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் அன்பின் கரங்களினால் நீர் அணைத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி நீர். அப்பா, பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நீக்கி எல்லாரையும் விட்டுக் கொள்ளும்படியாய் நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர் என்பதை அறியட்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் அறியட்டும். ஆண்டவரை, கைவிடப்படாதபடி நரக ஆக்கினைக்கு தப்பி வைக்கப்படட்டும். உம்மிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, எஜமானனை நோக்கி ஒரு வேலைக்காரன் கையேந்துவது போல நாங்களும் மண்டை கையேந்தி நிற்கிறோம். உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த நேரத்துல நினைத்து உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாவது எல்லாரையும் நீர் இழுத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, மன்னித்தருளுங்க, இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை காண்பீங்க. ஆண்டவரே, அப்பா, தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாவங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய தண்ணி வருகிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் உம்முடைய கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் எல்லா தடைகளையும் நீக்கி உற்சாகத்தினாலும் பலத்தினாலும் நிரப்பி வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஊழியக்காரர் ஒவ்வொருவர் பேரும் உம்முடைய கிருபை எப்போதும் இருக்கட்டும். லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, ஊழியத்தை செய்யும்படியாய் வருகிற தடைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் நீக்கி இதுவரை பாதுகாத்தது போல இனி வரும் காலங்களிலும் பாதுகாத்து குடும்ப தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் பொழுது ஜெபிக்கிறோம். அது போல மகேந்திரனங்களுக்காக ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் துணையாயிருந்து உம்முடைய சத்தியத்தை அறியும்படியாய் கர்த்தர் நீர் கொண்டு போன இடங்களிலே அநேக சாட்சிகளையும் நிருபங்களையும் அவர் கண்டறியும்படியாய் தொடர்ந்து நடத்துங்க. சுகம் ஆரோக்கியம் கொடுத்து மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் பொழுது ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, டோலிக்காகவும் ரஞ்சனி அலங்காரம் அணிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய மன விருப்பங்களை நீர் அறிகிற தகப்பன். குடும்ப காரியங்களை நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தொடர்ந்து எல்லா காரியத்திலும் உம்முடைய ஊழியத்திலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. போகிற இடங்களில் ஆத்துமா விடுதலையை கொடுக்கும்படியாய் சோதர்கள் பேசும்போது ஆத்துமாக்கள் விடுதலை அடையும்படியாய் கிரியை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வாதிங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உங்களுடைய அபிஷேகம் நிறைவாய் தங்கட்டும். ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தகப்பன். தொடர்ந்து அவர்களுடைய சபைகளையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. வழி தப்பி போகாதபடி பிள்ளைகளை உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தின் காரியங்கள், பாடசாலைகளில் இருக்கிற மாறுபாடான திட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வருகையிலே நாங்கள் வந்து சேரும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவும், எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து அறியவும், உம்முடைய வசனத்தை எப்போதும் நாங்கள் கேட்கவும், அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் எப்போதும் எங்களுடைய மனதை உம்மை நோக்கி நீ நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, எல்லாரையும் இரத்த கொட்டைக்கெல்லாம் மறைத்துக் கொள்ளுங்க. விசுவாச மக்களையும் மறைத்துக் கொள்ளுங்க. மீண்டும் எல்லாரும் வந்து கர்த்தாவே ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்கும்படியாய் சபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி எல்லாரையும் மீண்டும் கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மனிதர்களை பார்த்து மனிதர்கள் விலகி போகாதபடி கர்த்தரே தேவன் என்று அவர்கள் உமக்கு முன்பாக எல்லாரும் வந்து பயந்து நடுங்கி உம்மை ஆராதிக்கும்படியாய் எல்லாரையும் கொண்டு வாங்க, மீண்டும் கூட்டி சேருங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் இந்த ஐஸ்வர்யங்களை சேர்க்கவோ, இந்த பொல்லாத காரியங்களுக்குள்ளே கை போடவோ நாங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னதின் அர்த்தம் இந்த நாளிலாகலும் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வருகிற இந்த உபத்திரவ காலத்திலே தப்புவிக்கும்படியாய் இந்த ஜனங்களுக்கு அறிவையும் தெளிவையும் புத்தியையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் சேர்த்து வைக்கிற எல்லா காரியங்களிலும் திருடன் வந்து திருடுவான் என்ற உம்முடைய வார்த்தைக்கு நேராக எல்லா காரியங்களும் போய்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதை அறியட்டும், கண்களிலே தெளிவை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா
ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆத்துமா ஆதாயத்துக்கு நேராக தங்களை விட்டு செல்லும்படியாய் அவர்கள் இதயங்களை நீர் பேசும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே உம்முடைய சமாதானத்தை கட்டளையிட போகிறவர் நீர் கர்த்தாவே. ஆனாலும் மேசியா உம்முடைய வருகைக்காக அப்பா காத்திருக்கிற அந்த யூத ஜனங்கள் உம்மை காணும்படியாய் அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தானுடைய தந்திரங்களுக்கு தங்களை இட்டு செல்லாதபடி கர்த்தர் அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உமக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற 1,44,000 யூதர்களை கர்த்தர் நீர் தெரிந்து கொள்ள போகிற அந்த யூதர்களை அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. அந்த 12 கோத்திர ஜனங்களும் உமக்காக வைராக்கியமாய் நிற்க போகிறார்கள் ஆண்டவரே. அவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர் நீர் சுவாமி. அப்பா, அந்த 2 சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த 2 சாட்சிகளும் உமக்காக செய்ய போகிற எல்லா அடையாளங்கள் அற்புதங்களையும் கண்டாவது மனம் திரும்புறது ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் உபத்திரவத்துக்குள்ளே ஒருவரும் அப்பா விட்டு போகாதபடி எல்லாரும் தப்பி பிழைத்து உம்முடைய வருகையிலே வந்து சேரும்படியாய் நீர் ஆயத்தப்படுத்தி கூட்டிக் கொண்டு போக வேண்டும். நாங்கள் உம்முடைய திருமணத்துல கையேந்துகிறோம். பாவங்களை மன்னிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் பொய்யான எல்லா காரியங்களிலும் ஈடுபடுகிற அந்த ஜனங்கள் உம்மை காணும்படியாய் அந்த கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா பொல்லாங்கண்ணையும் அக்கினி அஸ்திரங்களுக்கு எல்லாரையும் தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய வருகையிலே என்னென்ன நடக்கும் என்று நீர் தொடர்ந்து சொல்லி கர்த்தாவை எச்சரித்து கொண்டிருந்தோம். ஏனோ தானோ ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் கண்களை திறந்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. எல்லாரையும் விடுதலையாக்குங்க. சிறையில் இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்குங்க. வைத்தியசாலையில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. குடும்பங்களோடு போய் வாழும்படியாய் வழிகளை திறந்து கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பா, எல்லாருக்கும் ஆறுதலை கொடுக்கிற தகப்பன் நீர் சுவாமி. தகப்பனே, இன்னும் கர்த்தாவே, ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தானுடைய எல்லா திட்டங்களையும் தங்களை இட்டு செல்லாதபடி கடைசி நிமிடத்திலாகிலும் உண்மை தேடி கண்டறியத்தக்கதாய் எல்லாரையும் நீர் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பன் உம்மிடத்தில் எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கருவிகளோடும் கூட இருங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தை வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள்
நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான பாட்டை பாடினீர்கள். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். ஆமேன். அவருக்கு சோத்திர பலியாக எங்களோட உள்ளத்துல அவர் இருக்கிறபடியா அவரை நாங்க நன்றி உள்ளத்தோட எப்பொழுதும் சோஸ்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி அருமையான பாட்டுகளை பாடி எங்களை ஆசீர்வதித்தீர்கள். நன்றி சிஸ்டர். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் ரமணிக்கு சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு சுகமா இருக்கிறா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord. Amen. கர்த்தர் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் ஒரு போதும் வைடாக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் திரும்ப எங்களுக்கு வர மாட்டாது. அதுக்கான அவரது நாமத்தை உயர்த்துவதற்கு கொடுத்த அந்த ஜெப வேலையை நாங்கள் கர்த்தரிடம் கொடுக்கும் பொழுது அவர் எங்களை ஒரு போதும் வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டார். நன்றி சிஸ்டர். அருமையான சாட்சி. நாங்கள் அதை தொடர்ந்து அவர்களுக்கு ஜெபிப்போம். நன்றி. God bless you. ஆமென், ஆமென், ஆமேன், ஆமேன். அருமையான டெஸ்டிமனி. அப்பதான் கத்திடத்தில் போகும்பொழுது அவர் எங்களுக்கு அதிகமான அற்புதங்கள், அதிகமான கிரிகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்கான நன்றி செலுத்துவோம். மறுபடியாக சிஸ்டர் டாலியா அவர்கள் கலையத்திலிருந்து சங்கீதத்தை வாசிப்பார்கள். ஆமேன். சங்கீதம் 49 1-11 வசனம் வரை, பக்கம் 698. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நரகத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜனங்கள் கொந்தளித்து ராஜாக்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழக்கம் பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளையும் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். இரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன்.
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். இந்த அருமையான வார்த்தையின் மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி ஜெபித்து இதை கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் உயர்த்துவதற்கு தந்த இந்த வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவோமாக. நன்றி நன்றி. ஆமென். மறுபடியாக சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஜபித்து பாடலை பாடுவார்கள். பிரைஸ்தலா சிஸ்டர் ரஞ்சினி, வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். God bless you, Sister Dolly. Amen. Amen. பாட்டை பாடி போகிறேன். God bless you. Amen. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. தேவ வசனம் புரிந்து கொள்ள விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீரை மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் நடத்தி நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க வேண்டுமே. சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, சித்தம் போல் நடத்திடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே. ரஞ்சினி, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சத்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. Sorry for the small glitch. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கலாம். Thank you, thank you, thank you, Father. Lord, we thank you, Lord, in the name of Jesus. We pray, Lord Jesus. We thank you, Father, because you are able, oh God, to come, Lord, by the power of your Holy Spirit, Lord, emanating, Lord, through Jesus, even through the nations of the world, as we have been, Lord, exalting you, Lord, welcoming with the very power and the presence of the living God to emanate, Lord Jesus, even as you have been exalted, Lord. You said, Lord, the nation that exalt you will be exalted, and that is your promise, oh God, even as, Lord, 110 nations are now gathering, Lord Jesus, in coming to your Lord Jesus, under the very
light that has been shining through, Lord. Nitya Velicham this evening, Father. Even it has been going right through the day till evening, late hours of night, Lord Jesus. Sangamam to Nitya Velicham radio gospel has been, Lord, penetrating into the nations of the world, that you have given much favor, Lord Jesus, through the way in which you have been emanating through the guidance and the power and the authority and the lordship of Jesus Christ alone. So we thank you for that, Lord. I thank you, Father, even as Lord Jesus, Sister Dolly is, Lord, doing the hosting today. Once again, Father, leader and guider, let your anointing rest upon her, Lord, and be with her, Lord Jesus, beginning to the end, Lord, even as you have been already helping her with it, Lord. We thank you for it, Lord. I also thank you, Lord, for Lord, Brother Leslie and Sister Rita, who have been working alongside, Lord, right from morning till evening, Father. Lead them and guide them as well, Father. Give them much of the strength and the quickening and everything that they need, Lord Jesus, only through the guidance and the anointing power of the Holy Spirit upon them as well, Father. And we also give Sister Karuna, who has been already ministering, Lord, oh, Father, with her ministry and her call upon her own life as she comes and sings and worships, and also, Lord, opens up, Lord Jesus, with a prayer, Lord Jesus. So we thank you, Lord, for the ministry in which she has been ministering. Bless her and her family as well, Father. We remind ourselves, Lord, to bring Brother Mahendran, who has been traveling with his family, Lord. We thank you, Father, for being with them, Lord Jesus, giving them your protection, Lord. Cover them under your precious blood, Lord. Each step of the way, Lord, even as they are, Lord Jesus, going into the places, Lord, that matters to them, Lord. Yeah, and make it a blessing to them, Father, and with your protection over them as a family, Lord. In fellowship with you and with each other, Lord. We thank you for that as well. Now we give, Lord, the listeners to you, Father. Lord, this program itself, Lord, this very way in which the media networks, Lord, deriving, Lord, from Toronto, how you have chosen it and you are using it right now, Father, is only because, Lord, you have made it possible, oh God, for the last days of the end days of the ministry to go on to for the harvest of the souls, Lord, as many have been touched, many have been set free, many have been coming in, Lord Jesus, opening their hearts, and the blindness of their eyes have been opened up, Lord, spiritually, Lord, enlightened, oh Father. So we thank you for touching them, setting them free, and ministering to them, Lord. All their needs being met physically, mentally, emotionally, spiritually, Lord. So we thank you for the ministry as you have been, Lord, touching them, setting them free. And before the end of the very segment, Lord, many of the ministry that is been going on through the servants of the Lord would also bring forth much of the harvest upon their souls, I pray. In Jesus' name, amen and amen. Amen. Amen, 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 amen. நன்றி, நன்றி. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. God bless you, sister. நன்றி. ஆமென்.